Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல். நான் 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலை பருப்பு நல்ல பொன்னிறமா ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி விதை. மல்லி நல்ல சிவந்து வந்துருச்சு. மிளகாய் வற்றல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு 4 சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய் வற்றல் வறுபட்டுடுச்சு. ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் உடனே நமக்கு பொரிஞ்சிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே நமக்கு ஜீரகம் ரெடி ஆகிடும். ஆற வச்சு நான் மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை வறுத்ததை நல்லா ஆறிடுச்சு. நான் பொடி பண்ணிக்கிறேன். பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு நான் ஆயில் விட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் 300 கிராம் வேர்க்கடலை எடுத்து அதை ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சோடனே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு சுண்டல். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சுண்டலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுண்டல் 1 நிமிஷம் அடுப்பில் அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். அது இந்த மசாலாவை நான் இந்த சுண்டலோட சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சுண்டல் வேக வைக்கும்போது அரை உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ திரும்பவும் இது மேலே உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே அடுப்புனா குறைவான தீயில தான் வச்சுருக்கேன். 1 நிமிஷம் அந்த மசாலா போட்டதுனால அது சுண்டலோட அழகாக 1 நிமிஷம் கொஞ்சம் இறங்கிடும். அதுக்காக நான் குறைவான தீயில அடுப்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான், நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கார வேர்க்கடலை, இன்றைக்கி நான் பச்சை வேர்க்கடலை அதுதான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை இன்றைக்கி நல்லா ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டேன். இந்த வேர்க்கடலையை சூடாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் சேர்த்துக்கிறேன். சுவையான காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சென்னா சாட் மசாலா 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோ பாருங்க. இப்போ இதுக்கு நான் தேவையான மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன். நான் ஏற்கனவே சென்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக ஸ்பூனால் தண்ணி விட்டு நான் பேஸ்ட்டாக இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் டைஜஷன் கொடுக்கும், அதனால் செரிமானத்துக்காக பெருங்காயம் சேர்க்குறேன் கொஞ்சோண்டு. ஜீரகமும் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சோடனே நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நமக்கு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகி ஒன்று சேர்ந்து கிடைக்கட்டும். மசாலா ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ நான் இதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த சென்னாவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுப்பை இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டேன். பவுலில் நான் மாற்றிக்கிறேன்.
அதாவது 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா லீஃப், அரை மூடி லெமன் ஜூஸ். இதில் சீட்ஸ் இல்லாமல் ஜூஸ் மட்டும் நான் விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செம்மையாக நம்ம ஒரு சென்னா சாட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். பச்சை பயிரை வைத்து சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ஊற வச்சதை ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காரமான சுண்டல் செஞ்சிடுறேன். அதுக்கு அடுப்பில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 மிளகாய் வற்றல் கிள்ளி சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வெடித்தோடனே செவந்தோடனே மிளகாய் வற்றல் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இதோட நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் இந்த சுண்டலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய் உடம்புக்கு மிகவும் நல்லது. இந்த சுண்டலோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். அவ்வளோதான், சுவையான பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இனிப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சை பயிறு வைத்து இனிப்பு சுண்டல். வெல்லம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த வெல்லத்தை கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் ஓரளவுக்கு நம்ம கரைஞ்சிருச்சு. இதில் நான் பாசிப்பயிரை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் வீட்டிலலாம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.